வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கில் நாம் விவாதிக்க இருக்கின்ற தலைப்பு, இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய இந்த நேரத்தில் இன்று ஆளுநர் அவர்கள் ஆற்றிய உரைதான் இன்று விவாத பொருளாயிருக்கிறது. அதாவது ஆளுநர் அவர்களின் உரையில் தமிழகம் குறித்தும் தமிழகத்தின் நிலை குறித்தும் ஆட்சி குறித்தும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் இங்கு ஆளுங்கட்சி தவிர்த்து பிற எதிர்கட்சிகளுக்கு விமர்சன பொருளாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்துவதில் இந்த கட்சி இந்த அரசு அதிக ஆர்வம் காட்டுவதில்லை, மிகவும் குறைந்த நாட்களே நடத்துகிறார்கள் போன்ற குற்றச்சாட்டுகளும் வழமையாக இந்த அரசின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆளுநர் உரையில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும், என்ன சொல்லியிருக்கிறார், அல்லது அவர் சொல்லியிருப்பது உண்மையா அல்லது அரசை பற்றி வெறும் புகழாரம் மட்டும்தானா, இதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்துதான் விரிவாக இங்கு நமது ஆளுமைகள் பேச இருக்கிறார்கள். நமது விவாத அரங்கில் இது குறித்து பேசுவதற்காக மூத்த அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் ஈடுபடுவர்கள் மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் அனுபவம் வாய்ந்தவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவத்தோடு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதோடு பகிர இருக்கிறார்கள். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மூத்த அரசியல் பார்வையாளர் சமரசம் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் காரை செல்வராஜ் அவர்களும் அவர் இயக்கம் தரப்பு கருத்துக்களை இந்த ஆளுநர் உரை குறித்து பேச இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரசியல் திறனாய்வாளர் பலராமன் அவர்களும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் குறித்தும் இன்று ஆளுநர் உரை குறித்தும் அவர் தரப்பு கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு அவர்களும் இந்த விவாதத்தில் தனது கருத்தை, தனது இயக்கம் கருத்துக்களை அவர் முன்வைக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்று விவாத அரங்கம் செல்ல இருக்கிறது. சார், உங்களிடம்தே ஆரம்பம். பொதுவாகவே அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர், அதுவும் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்ட சொல்வது கூட பிரச்சனையா இருக்குங்கிறதெல்லாம் தனி வாதமாக வந்தது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நாட்களை குறைக்கிறாங்க. இன்னைக்கு ஆளுநர் உரையில தமிழகத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லை இப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுநரே பேசுறது, அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவது அதெல்லாம் கூட வியப்பில்லை. எல்லா கட்சிக்காரங்களும் அவங்க கட்சியை பற்றி பெருமையா பேசுவது. ஒரு ஆளுநர் உரையே இந்த மாதிரி அமைந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக மாண்பா தெரியல, இது உண்மைக்கு புறம்பா இருக்கு, ஒரு இயல்பா ஆளுநர் உரை இல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனங்கள் வந்திருக்கு. திமுக உட்பட பல கட்சிகள் இந்த விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? 1947 சுதந்திரம் அடைஞ்சது நாடு. 52 இருந்து தேர்தல் நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, இப்படி மூணுமே ஆட்சி செஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். எந்த ஆண்டு கவர்னர் அட்ரஸ் என்பதில் அது இப்படி இல்லாமல் அந்த குற்றம் இந்த குற்றம் நடக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு எந்தெந்த கவர்னர்கள் பேசியிருக்காங்க? தயவுசெய்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆட்சியில் என்ன செய்தோம், அதாவது முதல் கவர்னர் உரையாக இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள போயிட்டு முதல் சட்டமன்றம் அமைக்கிற ஆட்சி அமைக்கிறதா இருக்கும் பொழுது நாங்கள் இனிமேல் இந்த எங்கள் காலத்தில் இதை செய்வோம் அப்படின்னு சொல்றது கொள்கை விளக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்துச்சுன்னா ஒவ்வொரு வருஷம் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோன்றது சொல்லுவாங்க. முதல்ல எடுக்கிறது பர்த்டே, அதுக்கப்புறம் எவ்வரி ஆண்டு ஆண்டு விழான்ற மாதிரி இந்த இதுல இருக்கிறதெல்லாம் ஒரு நம்ம ஆண்டு விழா கொண்டாடுறாங்க, அந்த மாதிரி. அவ்வளவுதான். சிச்சுவேஷனை பத்தி சொல்லும் போது தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு அமைதி பூங்காவா இருக்கு, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்ல, சமூகம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குலாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் அவர் சர்வனைசிங்க பண்ணி பேச வேண்டியதனுடைய அர்த்தம் என்ன? அதான் துரியோதனை கூப்பிட்டு எதிர்மறையா பேச வேண்டிய அவசியம் இல்ல. நாடு நல்லா இல்ல, தமிழ்நாடு அரசு பொருளாதாரம் கீழே போயிருக்கு, இங்க முதலீடே வரல, இப்படி அவங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆளுநர் அப்படி எதிர்பார்க்கல. ஆனா கொஞ்சம் ஒரு செர்மனைசிங்க ரொம்ப தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறது ஒரு ஆளுநர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர் ஒன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் கிடையாது. ஒரு நீ கவர்னர் அட்ரஸ் என்னன்றது வரிசையா இருக்கிறது. எந்த அட்ரஸ் எடுத்து வச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் இது பேசணும். இது ஒன்னும் புதுமையா இல்ல. அதுக்கு மட்டும் நீங்க என்ன கவர்னர் எல்லாத்துக்கும் தொடர்ந்து சொல்லட்டுமே. அதனால கவர்னர் என்பது ஒரு எந்த கட்சி ஆட்சியில் வருகிறதோ அதனுடைய எப்படி ஆட்சி நாங்கள் என்ன செய்ய போறோம்ன்றது அதுதான் சொல்லுவாங்க. மீதி எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. நானும் ஒரு 3 முறை தொடர்ந்து எம்எல்ஏவா இருந்திருக்கிறேன், பார்த்திருக்கோம் ஒவ்வொருத்தரும் எப்படி எதுன்னு சொல்லிட்டு. ஆகையினால் இது ஒரு ஆண்டு, இந்த ஆண்டுல நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்றது தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நிதிநிலை அறிக்கைன்னு வருது. அந்த நிதிநிலை அறிக்கையில பல்வேறு எல்லாம் நீங்க சொல்லக்கூடிய எல்லாமும் வரும்.
அது கவர்மெண்ட்டுடைய முதல்வராக கொண்டு வர்றது, அது நிதியமைச்சராக கொண்டு வர்றது. ஒரு ஆளுநரை உரை என்பது அவ்வளோதான். ஒரு வீட்டில் பெரிய மனுஷன் அப்படிங்கிறது. நிர்வாகம் பண்ணுறது மகனாக இருப்பான், முதல் மகனாக இருப்பான், ரெண்டாவது மகனாக இருப்பான், அவங்க பண்ணுவாங்க, எல்லாம் வர வைப்பாங்க. ஆனால் ஒரு பெரியவர் என்ற முறையில் அந்த எங்கள் குடும்பம் பெரியது, இல்லை எங்கள் குடும்பம் சிறப்பானது, எங்கள் குடும்பம் எது இப்படின்னு சொல்லக்கூடியது தான் கவர்னர். இதை தவிர அதில் ஒன்றும் வேற இல்லை. ஆகையினால் அது அப்படி இருக்குமே தவிர அதில் இன்னும் பெரிய குற்றமாக எதுவும் அவர் சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல. அல்ல அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்க ஆட்சியில் இருந்தவங்க தான், திமுகவோ காங்கிரஸ் எல்லாம் சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் பதில் சொல்லிட்டேன். நிச்சயமா, அதாவது எந்த கட்சியா இருந்தாலும் ஆளுநர் உரைங்கிறது நீங்க இதே மாதிரி தான் அமையும். நீங்க ஏதோ இந்த முறை நடந்ததை ரொம்ப ஒரு பெரிதுபடுத்தி திமுக போன்ற கட்சிகளும் பிற கட்சிகளும் பேசுறீங்க. இது வந்து இயல்பா நடக்கிற விஷயம் தானே. இதுல வேற என்ன ஆளுநர் உரையில நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிறார். கவர்னர் உரைங்கிறது வந்து ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்க எழுதி கொடுக்கறத போய் வாத்துட்டு போகக்கூடிய ஒரு சம்பிரதாய சடங்கு, அவ்வளவுதான். அதில் அரசினுடைய கொள்கைகளை, நல்ல இயக்கங்கள், நல்ல ஆட்சி இருக்குமானா அரசினுடைய கொள்கைகளை சொல்லி 2011 நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், அப்போ நாங்கள் என்னென்னதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொன்னோம். அதில் நாங்கள் என்னென்னலாம் செய்திருக்கோம், இனிமே என்ன செய்ய போகிறோம், இதுதான் ஒரு கவர்னர் உரையில் இருக்கக்கூடியது. உதாரணமாக 2011 இந்த அரசு பொறுப்பேற்ற 3வது முறையாக பொறுப்பேற்றவுடன் கவர்னர் உரையில் சொல்லப்பட்டது, தமிழ்நாட்டில் சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுகிறது. அது 45 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. அது ஒரு சிறந்த திட்டமே கிடையாது. அதை விட சென்னைக்கு உகந்தது மோனோ ரயில் திட்டம் தான். அந்த திட்டத்தை முதல் கட்டமாக 111 கிலோமீட்டர் தூரத்திற்கும் தொடர்ந்து 300 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதை செயல்படுத்துவோம். அது சென்னையோட மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, நெல்லை உட்பட தமிழகத்தினுடைய முக்கிய நகரங்களிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு கவர்னர் அட்ரஸ்ல பர்னாலா 2011 சொன்னாரு. இன்னைக்கு அதே கவர்னர் உரை 4 ஆண்டு கழிச்சு 2015 அந்த கவர்னர் இன்னைக்கு உரையில சொல்றாரு, மிகச்சிறப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுகிறது, பாராட்டுக்குரியது. 2011 கலைஞர் அந்த திட்டத்தை முயற்சி செய்து கொண்டு வந்து எங்களுடைய தளபதி அவர்கள் ஜப்பான் சென்று ஜப்பான் நாட்டு வங்கிகள் வந்து அதற்கு 9,000 கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கி, திமுக அது கொண்டு வந்த திட்டமா இருக்கலாம், அதிமுக அதை சிறப்பா செயல்படுத்துன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? நான் முடிச்சிருந்தேன். என்ன எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்ததுனால 2011 அந்த திட்டத்தை பற்றி கொச்சைப்படுத்தி பேசினாங்க, இன்னைக்கு பாராட்டி பேசுறாங்க. அதே நாள் தான் திட்டங்களை வந்து அசம்பிளி சட்டமன்றத்தில் மக்கள் வரி பணத்தில் தான் 900 கோடி ரூபாய்க்கு கட்டணும். அதை நடைமுறைப்படுத்தல, அதுக்குள்ள போகல, நாங்க கட்டணும் அப்படிங்கறதுனால போகல. அதே போல இன்னைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் இருக்கு. ஹிலாரி கிளின்டன் வந்து மிகச்சிறந்த நூலகம்னு சொன்னதை இன்னைக்கு எப்படி பராமரிக்கிறாங்க, ராதாகிருஷ்ணன் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த பூங்கா எப்படி பராமரிக்கப்படுகிறது, நாங்க கொண்டு வந்தோங்கிற காரணத்தினால துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வர அந்த திட்டத்தை எப்படி கிடப்பில போட்டிருக்காங்க. நாங்க கொண்டு வந்த திட்டங்கிறனால தாமிரபரணி கருமேனியார் நம்பியார் இணைப்பு திட்டம் தலைவர் கலைஞர் தாமிரபரணி ஆத்துல ஆண்டுக்கு 13 முதல் 20 டிஎம்சி தண்ணி கடல்ல கலக்கு. 13 டிஎம்சி அப்படிங்கிறது சென்னையில இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம், சோழவரம், அதே மாதிரி பூண்டி, புழல் ஏரி, இந்த 4 தான் சென்னைக்கு குடிநீர் தருது. 10 டிஎம்சி தண்ணி தான் இந்த 3-4 தேக்கப்படுகிறது. ஆண்டுக்கு 20 டிஎம்சி தண்ணி கடல்ல கலக்கு. அதை வறண்ட நாங்குநேரி, ராதாபுரம், திசைமலை, சாத்தாங்குளம், உடன்குடி, திருச்செந்தூர் பகுதிக்கு கொண்டு வரதுக்காக 369 கோடி ரூபாயில திட்டம் தயாரிக்கப்பட்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில இருந்து 2009 ஆரம்பிச்சு 213 கோடி ரூபாயில பாதி பணியை முடிச்சதுக்கு அப்புறம் அதை கிடப்புல போட்டாங்க. காவேரியிலிருந்து கடல்ல கலக்கிற தண்ணியை கட்டளை கதவுடையுடன் கூடிய காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தில் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நான் முடிச்சிருந்தேன், நீங்க பதில் சொல்லுங்க. இதெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் கலைஞர் கொண்டு வந்தாருங்கிறதுனால கிடப்பில போட்டுட்டு கவர்னர் உரையில நதிநீர் இணைப்பு திட்டத்துக்கு நாங்கள் முயற்சி பண்றோம், மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 2011 தான் சொன்னாங்க, மின்சாரம் மிக மோசமான நிலைக்கு அந்த ஆட்சி கொண்டு போயிட்டு 3 மாதத்துல மின் தட்டுப்பாடை நிறுத்திடுவோம், ஆண்டுக்கு 1000 மெகாவாட் சோலார் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 1 மெகாவாட் இதுவரை கொண்டு வந்திருக்காங்களா? மோனோ திட்டத்திற்கு துரும்பு எடுத்து போட்டிருக்காங்களா? ஏதாவது இந்த அரசு கவர்னர் உரையில சொல்லியிருக்கிறது எதையாவது செய்திருக்காங்களா? எதுவுமே இவங்க செய்யல. அதே மாதிரிதான் விவசாயிகளுக்கு அவங்க சொன்னாங்க, அதாவது பண்ணைசார் சிறப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு அடுத்த சுற்றுல பேசணும்.
இப்ப அவர் திமுக திட்டங்கள் எல்லாவற்றையும் குறை சொல்வதும், நாங்கள் செய்த எல்லா திட்டங்களையும் முடக்குவதும், சில சமயங்கள் நாங்கள் இல்ல நான் ஒரு முடிவு வருது. இந்த மாதிரி அவங்க திமுக கொண்டு வந்த திட்டம் அதிமுக அதை செயல்படுத்தவில்லை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் சொன்னார். அதனால ஆளுநர் உரைங்கிறது இவங்க ஒவ்வொரு முறை சொல்றதுக்கும் இதுக்கும் முரண்பாடா இருந்தது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவர் எடுத்துக்காட்டோட சொல்றாரு. இப்ப மதிமுக பொதுச் செயலாளர் கூட இந்த ஆளுநர் உரையில பல்வேறு விஷயங்களை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். நீங்க கண்டனம் தெரிவிக்கிற விஷயமா இதுல எதோ பாக்குறீங்க? கண்டிப்பா திமுக பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு இருக்காது. அதான் டாக்டர் சமரசம் அவர்கள் பேசும்போது, அண்ணன் அப்பா அவர்கள் பேசும்போது ஒரு கருத்தை வலிவு பண்ணாங்க. ஆளுநர் உரை என்பது ஒரு சடங்காக மாற்றி வருகிற உரை, மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருந்தாலும் கூட, ஆனால் அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஒரு அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு, அரசாங்கத்தினுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு தான் ஆளுநருடைய உரை. அப்படிங்கிறதால தான் அதற்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அந்த நிகழ்ச்சிகளுக்கு அறிக்கை கொடுப்பதும் அதில் இருக்கிற வேற்றுமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கான கடமையை நம்ம செய்துட்டு இருக்கோம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க அன்பு தலைவர் வைகோ அவர்கள் நீண்ட நெடிய அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ், அதாவது நல்ல செய்திகளை எல்லாம் பாராட்டியும் இந்தந்த செய்திகளை இவர்கள் இப்படி கொண்டு வந்திருக்க வேண்டும், அது கவலை அளிக்கக்கூடிய செய்திகளுமாக ஒரு 4-5 செய்திகளை குறிப்பிட்டிருக்காங்க. முதலாவது செய்தியாக பாத்தீங்கன்னா, இந்த ஈழத்தில் இருந்து இங்க வந்திருக்கிற அகதிகளை திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படி என்று ஏற்கனவே முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையின் அடிப்படையில், மத்திய அரசாங்கத்திற்கு எழுதிய அந்த கடிதத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்காங்க, திருப்பி அனுப்பக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் மட்டும்தான் அதை பற்றி யோசிக்க முடியும், இப்போது உடனடியாக அனுப்புவதற்கான அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டதை பாராட்டி இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் அவர்கள் இது 1947-50 தொடங்கி இன்று வரையில் நடந்திருக்கிற ஈழத்தில் நடந்திருக்கிற இனப்படுகொலை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லி அது இனப்படுகொலை என்று இப்ப பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இனப்படுகொலைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் கூட இன்றைக்கு விக்னேஸ்வரன் அவர்கள் சொல்லிவிட்டதனால் நாங்கள் இனப்படுகொலை என்று இன்றைக்கு EVKS இளங்கோவன் அவர்கள் கூட அது இனப்படுகொலை தான் இப்ப சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க, அதை பத்தி நாங்க அப்ப கவனத்தில் எடுத்துக்கல. ஈழத்திலிருந்தே அந்த குரல் வந்திருக்குது, ஆகினால் நாங்கள் இனப்படுகொலை என்று காங்கிரஸ் மாநில தலைவர் மரியாதைக்குரிய காங்கிரஸ் இப்ப ஒத்துக்குச்சு. EVKS இளங்கோவன் அவர்கள் அறிக்கையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டெல்லி காங்கிரஸ் இதுவரையும் அறிவிக்கல. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அறிவிச்சிருக்கு. அது ஒரு நல்ல ஒரு அறிகுறியா பாப்போமே. ஏன்னா நாங்கள் சொல்லுகிற பொழுதெல்லாம் கேட்காதவர்கள் இன்று அங்கே இருந்து குரல் வந்திருக்குன்னு சொன்னா, ஆமாம் அது உண்மைதான் என்று ஒரு 25 ஆண்டுகள் கழிச்சதுக்கு பிறகு வந்திருக்காங்க. சோ அந்த தீர்மானத்தை ஒட்டிய தீர்மானமாக ஏற்கனவே 3 தீர்மானங்கள், பொது வாக்கெடுப்பு, அந்த 3 தீர்மானங்களை சட்டமன்றத்தில் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றியது மிகுந்த பாராட்டு கொடுத்திருக்கோம். நாங்க மதிமுக இதை விட மிகப்பெரிய பாராட்டுக்கள் யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க பாராட்டி பேசியிருக்கோம். அதே போன்ற ஒரு தீர்மானத்தை இந்த சூழலில் சிறிசேனா இந்தியாவுக்கு வர்றாரு, ஐநா மன்றத்தில் கொண்டு வந்திருக்கிற மனித உரிமைகள் தள்ளி போட போறாங்க, இப்ப செப்டம்பருக்கு தள்ளி போட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருவதற்கு முன்னால் மீண்டும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்னு சொன்னா, அந்த தீர்மானத்தை பற்றியான செய்திகள் இல்லை என்பதை ஒரு கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக நம்ம குறிப்பிட்டிருக்கோம். ரெண்டாவது காவிரியின் குறுக்கே இந்த மேகநாட்டு ராசிமணல் அந்த பகுதிகளை கொடுக்கிற அந்த அணைகள் நிச்சயமாக கட்டக்கூடாது என்று தீர்மானமாக ஆளுநர் உரையிலே கொண்டு மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரு அறிவுறுத்துகிற ஒரு உரையாக ஆளுநர் அமைந்திருக்கிறது என்பதை ஒரு நேரத்தில் பாராட்டுகிற செய்தியாக இருந்தாலும், அதை தொடர்ந்து அந்த விவசாயிகளுடைய பாதிப்புங்கிறது தஞ்சாவூர், நாகை, திருவாரூர் மாவட்டங்கள்ல அந்த மீத்தேன் எரிவாயு திட்டம், இந்த அலுவலகம் இருந்து ஒப்பந்தங்கள் முடிந்து அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தினுடைய முறையான அது செயல்படுத்த போகிறோமா இல்லையா என்று விவசாயிகளுடைய கருத்தை அறிந்து செயலாற்ற வேண்டிய அந்த செய்திகளை பற்றிய ஆளுநர் உரை இல்லை என்கிற ஒரு செய்தியை கவலை அளிக்கிற செய்தியாகவும், பூரண மதுவிலக்கு சம்பந்தமான ஒரு அறிவிப்பு வரும் சட்டமன்றத்தில், எனக்கு வருகிற சூழ்நிலைகள் வரும், அது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற தாய்மார்கள், ஒட்டுமொத்த தாய்மார்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடாக இருக்கும் என்ற ஒரு செய்தி எதிர்பார்த்தோம். அந்த செய்தி வரலைங்கிறது ஒண்ணு. அந்த கரும்புக்கு ஒரு 3500 ரூபாய் ஒரு டன்னுக்கும் நெல் வரும் எதிர்பார்க்க நிச்சயமா வரலாம். ஏன் வரக்கூடாது? அது ஒரு செய்தியாக வரலாமே. எல்லா செய்தியும் வரும்போது காவிரியிலிருந்து குறுக்கிலிருந்து இருக்கிற எல்லா செய்திகளையும் பேசும்போது அதெல்லாம் நேரடியான பாதிப்பு. இது ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட, இது ஒரு 40-50 ஆண்டுகால போராட்டத்தோட பேசிக்கிட்டு, மதுவிலக்கு நல்ல திட்டம்ங்கிறது வேற விஷயம், தேவையானதுங்க வேற விஷயம். ஆளுநர் உரையில மதுவிலக்கு வரணும்னு எதிர்பார்க்கலாமே, தப்பு இல்லையா? இன்றைய தேவை அது. இன்றைய தமிழ் மக்கள் அடைந்திருக்கிற பாதிப்பு, ஒரு 11 வயதிலிருந்து 16 வயதில் இருக்கிற மாணவர்கள் 11% பேர் இன்றைக்கு மதுக்கு அடிமையா இருக்கிறாங்க ஆய்வறிக்கை கொடுக்குது.
சோ இதை விட மதுவிலக்கை கொண்டு வருவதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக நம்ம வேற செய்திகள் இன்றைக்கு இருக்கிற காலத்தில் நிறைய தமிழகத்தின் வாழ்வாதார ஜீவாதார பிரச்சனைகளை எதிர்பார்த்து இந்த ஆளுநர் உரையில இல்லைங்கிறது வருத்தம் வந்து நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான். நல்லவைகளை பாராட்டி இருக்கிறோம். எந்தெந்த செய்திகள் எல்லாம் ஆளுநரில் வந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோமோ அந்த செய்திகள் வரவில்லை என்கிற ஒன்றாவது தமிழகத்திலே வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று கடந்த ஆளுநர் உரையிலே சொன்னார். இப்பவும் பதிவு பண்ணியிருக்காரு. கடந்த ஆண்டு மட்டும் 162 கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு ஒரு பத்திரிகையில பாத்தீங்கன்னா நம்ம சமீபத்துல நேற்றைக்கு முதல் நாள் பத்திரிகையில பாத்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த கொலைகளை பத்தி செய்தி வரும். மாவியார் தலையில் கல்லை போட்டு கணவன் மருமகன் கொண்டார். இப்போ டேபுலர் காலம் போட்டு ஒரு அட்டவணை போட்டு இந்த தேதியில இந்த இடத்துல இத்தனை கொலைகள் நடந்தது பத்திரிகையிலே அட்டவணைகள் போடுகிற அளவுக்கு வருகிற அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து இல்லைன்னு சொன்னது ஆச்சரியம். பலராமன் சார், உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா, இப்ப காங்கிரஸ் தரப்புலையும் நீங்க ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவருங்கிற முறையிலும் இந்த சட்டசபையில் நடந்த அந்த ஆளுநர் உரை, இந்த புகழாரங்கள், இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது ரொம்ப சரியா இயல்பா நடக்குது, பெரிய திமுக ஆட்சியிலிருந்து மாறுபட்டது இல்ல, இதை வந்து மற்ற கட்சியில் சொல்ல முடியாது, இயல்பா எல்லா கட்சிகளும் நடக்கிற ஒரு இயல்பான விஷயம் தான் அப்படின்னு சமரசம் சார் சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா ஆளுநர் உரை என்பது அந்த வருஷத்திற்கு உண்டான ஒரு கொள்கை முழக்கம் தான். அது அப்படி சொல்ல வரும்போது நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துதான் வரும். எல்லாமே ஏற்கக்கூடியதா இருக்காதுன்றது நம்ம நடைமுறையில பார்த்த ஒண்ணுதான். அதே சமயத்துல நமக்கு பிடிக்கலன்னா எதிர்க்க போறோம், ஆளுநர் வந்தாலும் குரல் கொடுக்க போறோம், நீ உரையாற்றாதேன்னு சொல்ல போறோம். அவர் பாட்டில் அவர் பேசுவாரு, நாங்க பாட்டில் நாங்க பேசுவோம் அப்படின்றது தான் மரபா போச்சு. அந்த மரபுகள் எல்லாம் தவிர்க்கப்படணும்ன்றது தான் நம்முடைய அபிப்பிராயம். ஏன் அப்படின்னா, அது ஒரு நல்ல மாண்போடு அவை நடக்கணும்னு, அந்த மாண்போடு நடக்கணும் 3 நாள் 4 நாள் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற நிலைக்கு வர்றது கூட அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு சட்டமன்றத்துக்கு அது வந்து அவ்வளவு நல்லது அல்ல. அதில் அதிமுக தொடர்ந்து செய்யறாங்க. ஏன் சட்டமன்ற கூட்டத்தொடர் அதிகம் நடக்கிறது அதிமுக விரும்புறது இல்ல? அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதிமுக நல்ல சட்டமன்ற நல்லபடியா நடக்கணும், விவாதம் நடக்கணும்னு சொன்னா அது யார் விரும்புவாங்கன்னா, அந்த விவாதத்தில் பங்கு பெற்று அறிவுபூர்வமாக எதையும் சந்திக்கிற ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அதை விரும்புவார்கள். பொதுவாக கலைஞரை பொறுத்த மட்டும் அவர் அதிகமா பேச விட்டு வேடிக்கை பார்ப்பாரு, எவ்வளவு நாளும் பேசலாம். ஆமா, நிச்சயம் அதுல ஒன்றும் நாம அவரை குறைச்சி மதிப்பிட முடியாது. அது மாதிரி நாங்க இருக்கும்போது கூட அந்த மாதிரி தாராளமா தான் இருந்தது. ஆனா இப்ப அதிகமா மற்றவங்க பேசுறது அதுக்கு பிடிக்கல, அதுவும் ரொம்ப பேசணும்னு விரும்பல. அதனால அவங்களும் பேசணும்னு விரும்பல, எதிர்கட்சியிலும் பேசணும். ஆமா, ஏன் பேசிக்கணும் இருப்பானே, ஒரு ஷர்ட் புட்டு முடிச்சுட்டு போனா, நேரத்தோட போனா 1 மணிக்கெல்லாம் முடிச்சா சாப்பாட்டுக்கு போலாம், ஒரு 4 நாள்ல முடிச்சா மற்ற வேலையை பார்க்கலான்ற மாதிரி போயிடுது. அது சட்டமன்றத்துக்கு ஒரு பணி இருக்கு இல்லையா? சட்டமன்ற பணிகள் அது பாட்டுல ரொம்ப குறைவா இருக்கு. அதுதான் அவரும் குறிப்பிட்டாரு, ரொம்ப குறைவா இருக்கு. அது வந்து ஒரு நல்ல மரபு இல்லைன்றது தான். இப்ப பார்லிமெண்ட்ல கூட நேருவனுடைய காலத்தில் இருந்த அளவுக்கு இப்ப இல்ல அப்படின்னு குறைபாடு இப்ப எங்களுக்கு கொண்டு இருக்கு. அதிகமா அதை பத்தி விவாதிக்கணும். இதுல என்ன கொடுமைன்னா, அந்த பழைய விவாதத்தினுடைய தொடர்ச்சியும் அந்த பண்பும் அந்த நாகரீகமும் இப்ப இல்லைன்றதுதான் உண்மை. இப்ப சட்டமன்றம் இங்க புதுசா கட்டணும், அதம்மா நாங்க பண்ணதுனால குடியேறல அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அந்த விஷயத்துல நாங்கெல்லாம் இருக்கும்போது தான் சட்டமன்றம் கட்டணும்னு அந்த அம்மா முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அது வந்து 3 பேருக்கு சொந்தமான இடம். அது ஒன்னு ஆர்ச்சியாலஜி டிபார்ட்மெண்ட், இன்னொன்னு சட்டமன்றம் அரசுக்கு, அது கூட லீஸ்ன்னு நினைக்கிறேன், ராணுவத்துக்கு. இப்படி 3 துறைக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது, இப்ப நடந்துகிட்டு இருக்குது சொல்றீங்க. இப்ப நடக்கிற கோட்டை மாற்றப்படணும் வேண்டும் என்று நினைத்து மாற்றப்படாமல் இருந்தது. காரணம் அது ஒரு நாள் திடீர்னு என்ன போச்சு, ஒரு போலீஸ் அதிகாரி வந்தாரு, நம்ம பேர் சொன்னா நல்லா இருக்காது, அவர் இருக்கும்போது அவன் ராணுவ சீஃப் வந்துட்டாரு. அந்த வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க, அவன் இடத்துல ஒரு அந்த ராணுவ அதிகாரி அவங்க இடத்துல அவர் போறாரு, இவங்க நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு செக் பண்றன்னு உடனே அவர் இறங்கி நடக்க ஆரம்பிச்ச உடனே மொத்த ராணுவமும் இங்க வந்துருது. வந்துட்டு என்னன்னு பார்த்து இதுக்கு உத்தரவு போட்ட டிசிய அப்படியே ரவுண்ட் பண்ணி நிக்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன சிஎம் திடீர்னு வேகமா போனாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியல, ரொம்ப லேட்டா வந்தாங்க, முகமெல்லாம் ஒரு படபடப்பா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க டீ சாப்பிடலான்னு போகும்போது விஷயத்தை கேட்டா இந்த மாதிரி இருக்கு, எல்லா மினிஸ்டர் வண்டியும் கொக்கி போட்டு தூக்கிட்டான்.
ஒரு நிமிஷம் கூட இங்க அசம்பிளி நடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்த உடனே அன்னைக்கு அந்த அம்மா முடிவு பண்ணுச்சு அசம்பிளியை வேற இடம் மாத்தணும். இன்னொன்னு அங்க நிறைய ஒழுகும், மழை பெஞ்சா ஒழுகும். ஆமா, அத அவங்க சொன்னாங்க, பண்ணாங்க. அதுல ஒரு தவறு நடந்து போச்சு. அன்னைக்கு அந்த கட்டை விட்டுருந்தா அங்க கவர்னர் இதுல கட்டியிருக்கலாம். கலைஞரும் சும்மா விடல, இவரும் எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ தொல்லை கொடுத்து கட்ட விடாம ராணிமேரி கல்லூரியில் தான் இல்ல அங்க அந்த கவர்னர் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட இப்போ அந்த இது இருக்கு இல்ல, நம்ம நூலகம் கட்டிக்கிறாங்கல்ல பக்கத்துலயே இடைஞ்சல் பண்ண அவங்க பூமி பூஜை போட்டு போயிருவாங்கல்ல, வேலை செய்ய மாட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, அது இடைஞ்சல் தான். நம்ம பொதுவா நான் சொல்றேன், இப்ப இதுல இந்த வேறுபாடா பாக்கல. அப்படி பண்ணாரு. அதனால அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இவர் கட்டும் போது ஒரு பேர் வச்சுது, இதுனா பாண்டிச்சேரி போலீஸ்காரன் தொப்பி மாதிரி இருக்குதான்னு. அதுக்கப்புறம் வேணும்னாலும் பண்ணிட்டாங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, இந்த ஜனங்க சிந்திக்கணும், யார் விட்டு காசுல கட்டப்பட்டது, யார் இதில் கௌரவ பிரச்சனை பார்ப்பது அப்படின்னு நினைக்கணும். ஜனங்க நினைக்கல, அதனால அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க. சரி, இப்ப கவர்னர் வரைக்கும் வருவோம், முடிச்சிடறேன். அந்த விஷயத்துல அப்ப நண்பர் சொன்னார், இலங்கை பிரச்சனைல என்ன இனப்படுகொலைக்கு துணை போனவர். இதை நீங்க சொல்லிக்கினே இருக்கணும், நாங்க கேட்டுக்கினே இருக்கணும். ஆனா நாங்க திருப்பி சொன்னோம்னு வச்சுங்க, வைகோவுக்குலாம் சங்கடமா இருக்கும். இல்ல, அது வேண்டான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்பெல்லாம் அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இனப்படுகொலை என்று இன்னைக்கு ஈவி கேசில் தெரிவித்ததற்கு பிறகு எங்கள் மகிழ்ச்சியையும் பதிவு பண்ணிட்டு கடந்த காலத்தையும் குறிப்பிட்டு சொன்னேன். இல்ல, அந்த கடந்த காலத்துல கூட அது ஒன் சைடா நாங்க இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க இருக்கிறவங்க ஒத்துக்கணுமே வழிய டெல்லி ஒத்துக்காது, இன்னைக்கு மத்திய அரசு ஒத்துக்காது. அன்னைக்கு பிஜேபி இங்க அதே இனப்படுகொலை ஒத்துக்காது, காங்கிரஸ் யாருமே ஒத்துக்காது, கம்யூனிஸ்ட் கூட ஒத்துக்காது, அதான் சிபிஎம் ஒத்துக்காது. அதனால சொன்னா அதுல மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் சேர்த்த நடவடிக்கைக்கு பிறகு வந்தவங்க யாருமே இலங்கையில இருக்கவங்க யாரும் அவங்களை கண்டு பயப்படலாம். 1983 இந்திரா காந்தி அம்மா இனப்படுகொலை சொன்னாங்க அப்படின்னு பதிவு பண்ணது போவோம். ஏன்னா அதுல போனா நான் நிறைய சொல்லுவேன்னு சொல்றேன். எனக்கு செய்திகள் நிறைய கிடைக்கும். இல்ல, அது இங்க அந்த மீடியாவில் ஒத்துக்கணும்ல அவங்க. அதனால கவர்னர் தன்னுடைய உரையில சொல்லும் போது சில விஷயத்த பாராட்டிருக்காங்க. இந்த ரயிலே கூடாதுன்னாங்க, அவர் சொன்ன மாதிரி மோனோ ரயிலோட போறோம் ஆயுன்னு சொன்னாங்க. ஏதோ சிலதை ஒத்துன்னு இருக்காங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, நல்லதுன்னு பாராட்டுவோம், நல்லது இல்லைன்னு சொல்லலாம், புதிய திட்டங்கள் வரவேற்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பழைய திட்டங்களை கிடப்பில் போடாமல் பார்த்து கொள்ளணும். தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை பத்தி எல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும்னா எவ்வளவு தீர்த்திருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி கடல்ல கலக்கிற தண்ணியை தடுத்திருக்கிறோம்னா 2 அரசாங்கம் தான், ரெண்டுமே தடுக்கலன்றது தான் உண்மை. ஆகையினால அதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா பண்ணலாம். இதெல்லாம் நான் சொல்றது கட்சியே சார்பு அல்ல, கட்சி கடந்து தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்காக இதையெல்லாம் பார்க்கணும்ன்றதுதான். இந்த கொள்ளை விஷயத்துல அது 4.2 சென்ற ஆண்டு இருந்தது. இன்னைக்கு அது கணக்கு பார்த்தா 4.1க்கு 1% 0.1 குறைஞ்சிருக்குன்னு இந்த புள்ளி விவரம் கொடுக்கறது இருக்கு பாரு. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான கணக்கும் இல்ல, தன்மையும் இல்ல, அது ஒரு நாகரிகம் இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன். சிறுமிகள் இன்று கற்பழிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு வக்கரமான புத்தி ஏன் வளர்ந்திருக்கிறதுன்னு நமக்கு புரியல. ஒரு அரசாங்கம் அதை தடுப்பதற்கு பதிலாக முயற்சிக்கிறோம்னு சொல்றாங்களே ஒழிய எனக்கு தடுக்கிறது திமுக விடுங்க. இப்ப இந்த பாலியல் பலாத்காரங்கள் அதிகரிப்பதற்கு தனிப்பட்ட வக்கிர உளவியலுக்கு ஒரு அரசு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அரசு அது கவர்மெண்டே ராஜா ஒரு கொள்ளை தனிப்பட்ட முறையில எனக்கு பணம் வேணும்னா ஒருத்தன் கொள்ளை அடிக்கலாமா? எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பிடிக்கலன்னு சொன்னா கொலை பண்ணலாமா? அதை தடுப்பது தான் அரசு. அந்த அரசின் மீதும் காவல்துறை மீதும் சட்டத்தின் மீதும் நம்பிக்கையும் மரியாதையும் மன்னிக்கணும். ஏன் அது நடக்க தொடர்வது அதிகப்படுது அப்படின்னு சொன்னா, அரசை கண்டோ, அரசு அதிகாரிகளை கண்டோ, காவல்துறையை கண்டோ குற்றவாளிக்கு பயம் இல்ல, நம்மளை காப்பாத்துக்கு ஒரு பின்பலம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. நான் சொல்றேன், மது என்பதும் சேர்த்துக்க வேண்டியதுதான். அது உண்மைதான். அந்த குற்றவாளிக்கு இதனுடைய பின்னணியா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே வருத்தப்படணும். நாம எல்லாருமே, நான் மறுபடியும் சொல்றேன், கட்சி சார்பு இல்லாம
எந்த குற்றவாளியும் கிரிமினல் குற்றவாளி நீதிமன்றத்தால் பெரிதாக தண்டிக்கப்படுவதில்லை என்பதுதான் உண்மை. பஞ்சாயத்து ராஜ் மசோதாவை விவாதமின்றியே போச்சு. அது விவாதமே இல்லை. அப்படி தகராறு பண்ணி நாங்க வெளியே போக வேண்டியது வந்துடுது. நாங்க வெளியே போன உடனே அவங்க ஓட்டெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. ஒரு அசெம்பிளி என்பது மக்கள் பிரச்சனையை பேசுகிற இடம். அப்படி மக்கள் பிரச்சனையை பேசுகிற இடத்துல ஒரு எதிர்கட்சியை சார்ந்தவர்களை நையாண்டி செய்வது, மிக தரக்குறைவாக பேசுவது, அதன் கட்சியின் தலைவர்களை ரொம்ப இழிவாக பேசுவது என்பதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டதாக, ஒரு இழிந்த தன்மையை உள்ளதாக இருக்கிறது என்பதை எல்லாரும் வருத்தத்தோடு தான் நாம வெளியிலிருந்து கூட பார்த்துட்டு இருக்கிறோம். அது இல்லாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலே என்னவோ சகோதரர் நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி அந்த நேரத்தையும் காலத்தையும் குறைச்சிக்கினாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவங்க நடந்துக்கிற விதம் குறித்து விமர்சனம் வச்சாங்க. அதாவது திமுகவும் எப்ப சட்டமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வெளிநடப்புக்கான ஒரு ஆயத்த மனநிலையில தானே போறாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க போன உடனே இல்ல வெளியே நடப்பு பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க போகல. இந்த கவர்னர் உரையில போகும்போதே இப்ப நீங்க இந்த கவர்னர் உரையை நீங்க படிச்சு பாருங்க. இப்போடைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். அவர் பேரை எங்கேயாவது ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க நீங்க பாருங்க. யாருமே குறிப்பிட மாட்டாங்க. ஒரு நீதிமன்றத்துல தண்டனை பெற்று இன்னைக்கு பிணையில இருக்கக்கூடிய ஒரு ஆளை பற்றி இந்த கவர்னர் உரையில அதை சொல்றாங்களே தவிர, நான் முடிச்சிருக்கேன், நான் பேசி முடிச்சிருக்கேன். இந்த கவர்னர் உரையில மக்கள் பிரச்சனையை பற்றி 2011 இவங்க வந்த உடனே 2023 தொலைநோக்கு திட்டம் வச்சு 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் தொழில் முதலீட்டாளர்களை கொண்டு வந்து இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாட்டு தமிழ்நாட்டை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க 11. இன்னைக்கு எத்தனை கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க இவங்க? அதாவது வருஷத்துக்கு 2023 12 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்சம்னாலும் 5 லட்சம் கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கணும். ஏற்கனவே ஒருக்கா 29,000 கோடி ரூபாய்க்கு MOU சைன் பண்ணாங்க. அதுல இண்டோ கெமிக்கல் கம்பெனி அப்படின்ட்டு சொல்லி இந்தோனேஷியா பேஸ்ட் கம்பெனி அவன் ஒருத்தன் வந்தான். 5,000 கோடி ரூபாய்க்கு அவன் மூலதனம் பண்ணுதேன் அப்படின்னு சொன்னான். அவனை போய் நெருக்கல அப்படியே ஓடிட்டான். ஏர் ஏசியா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி விளம்பரப்படுத்தி சென்னையில தான் ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. அவனை போய் நெருக்கடி பண்ண நெருக்கடி அவன் இங்க இருந்து நான் பெங்களூர். இதே மாதிரி 29,000 கோடி ரூபாயில MOU சைன் பண்ணி நான் கேட்கறது ஒரே ஒரு கம்பெனி இந்த நிமிஷம் வரை இவங்க பண்ணிருக்காங்களா? கவர்னருடைய படிங்க 44,000 கோடி உள்ள இருக்கு. 44,000 கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீட்டாளர்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறது ஒரே ஒரு தொழில் முதலீட்டாளர் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இந்த இடத்துல இருக்கு நீ சொல்ல முடிஞ்சிருக்கா? நேற்று முன்தினம் முதலமைச்சர் OPS அவர்கள் உலக அளவிய தொழில் முதலீட்டாளர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அதுல என்ன சொன்னாங்க? இந்தியாவிலே தமிழ்நாட்டில தான் அதிக எண்ணிக்கையில தொழில் இருக்கு, வேலை செய்யவங்க அதிகம் இருக்காங்க, தொழில் வளர்ச்சியில 3வது இடத்துல இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு யாரெல்லாம் தொழில் முதலீடு பண்ணக்கு வராங்கன்னு சொல்லி ஒரு ஆளை சொல்ல முடிஞ்சுதா உங்களால? 5 வருஷம் முடிய போகுது. நோக்கியாவில 30,000 பேர் வேலை பார்த்தாங்க, வீட்டுக்கு அனுப்பியாச்சு. பால்ஸ்கான் கம்பெனியா மூடியாச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு நாளைக்கு 25,000 MNC கம்பெனி. இதுக்கும் மாநில அரசுக்கும் எப்படி நம்ம தொடர்புபடுத்த முடியும்? நோக்கியா இதுங்கிறது ஒரு MNC பன்னாட்டு நிறுவனம் தான். எந்த சட்ட விதி பன்னாட்டு நிறுவனத்துக்கும் கட்டுப்பட்டு தமிழ்நாட்டில தான் அதுக்கு இடம் கொடுக்கும், தமிழ்நாட்டில் தான் மின்சாரம் கொடுக்கும், தமிழ்நாட்டில் தான் டாக்ஸ் வாங்குதோம், முழு கட்டுப்பாடும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அவங்கள போய் இதுவரைக்கும் அவங்க போய் போராட்டம் பண்ணாங்களே, இவங்க போய் கூப்பிட்டு பேசினாங்களா இல்லையா? இவங்க ஒரு வார்த்தை கேட்கலையா? இதுவரைக்கும் கேட்டிருக்காங்களா? நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க. 2023 ஒரே ஒரு ரூபாய்க்கு கூட தொழில் முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. அதிமுக இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு முகம் ஒரு தொழில் முனைவராக இருக்கு. நீங்க இந்த 3-4 வருட அதிமுக ஆட்சியில் தொழில் வளர்ச்சி, உற்பத்தி வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? இந்திய அளவுல தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில பாரம்பரியமா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலம் தான். இந்த 4 ஆண்டுகள் அப்படி எதுவும் குறைஞ்சிருக்கா? அது எப்படி பாக்குறீங்க? முதலீட்டாளர்கள் அறிவிச்சிருக்காங்களா? எப்படி பாக்குறீங்க? அதாவது 2 விஷயங்கள் பார்க்கணும். அப்பா அவர்கள் சொன்னது மாதிரி இந்த மின்சார பற்றாக்குறை என்பது தொழில் முனைவோர்களை தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான சிந்தனையை ஒரு பக்கம் தடுத்து கொண்டிருக்கிறது உண்மை. அதுபோல ஒரு சிறு குறுந்தொழில்களுடைய வளர்ச்சி தமிழகத்தில் குறைந்து வருகிறது என்பது மின்சாரத்தினால வர்றது.
அந்த மின்சாரம் ஒரு பிரச்சனை தான், அது 3000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான மின் தட்டுப்பாடு இன்று நிலவுகிறது. அந்த விஷன் 2023 வந்து 1,20,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு, அந்த 15 1,20,000 கோடி ரூபாய், அதற்கான எந்த முதலீடும் 27,000 கோடி ரூபாய் அந்த திட்டத்திற்கு இதுவரைக்கும் செலவழிச்சிருக்காங்களே தவிர அந்த விஷன் 2023 அச்சீவ் பண்ணக்கூடிய திட்டங்கள் இல்லை. இரண்டாவது, சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் கொண்டு வந்த எந்த சிறப்பு திட்டங்களும் இன்றைய தேதி வரையில் நடக்கல. இரண்டாவது, இந்த நோக்கியா பாக்ஸான் ஆலை தொழிற்சாலை பத்தி பேசும்போது அது அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழகத்தில் இருக்கிறது. தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்திருக்கிறார்கள், திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் எந்த விதமான தகுதி இல்லைங்கிற சூழ்நிலை வரும்போது எம்என்சி நம்ம நாட்டுக்குள்ள அலோவ் பண்ணணும். மேக் இன் இந்தியான்னு ஒரு மோடி சொல்லிட்டு எதுக்கு நம்ம இதை இங்க கொண்டு வர அவசியம் இல்லை. கட்டுப்பட்டவர்கள் தான் தொழிலாளர்கள் வந்து திடீர்னு ஒரு மாசம் நோட்டீஸ் கொடுத்து ஒரு 30,000 தொழிலாளர்களை வேலையை விட்டு நிறுத்துறதுங்கிறது வந்துக்கா ஒரு தொழிற்சாலைக்கு வர்றதுக்கு நம்ம மன்னிக்கணும், ஒரு தொழில் முயற்சி கூட இதை நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தொழில் முதல்வர் வீட்டுக்கு வரும்போது ஒரு வார்த்தை கேட்கலாம், 1 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீட்டை நம்ம ஈர்க்க போகிறோம்னு சொல்றதுக்காக இப்போ ஒரு அந்நிய முதலீட்டாளர்களுக்கான பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கான ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. ஒரு 2 நாட்களுக்கு முன்னால தமிழகத்தில் இருக்கிற தொழிலதிபர்களை கூட்டி ஒரு 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 பிரிலிமினரி டிஸ்கஷனுக்காக கூப்பிடுறாங்க. திட்டமிடுதல், அதாவது நோக்கம் நல்ல நோக்கம் தான், பட் திட்டமிடுதல் எங்கன்னு கேட்டா முதல் நாள் அன்னைக்கு தான் 300 பேருக்கு அழைப்பு கொடுக்கறாங்க. கூட்டம் நாளைக்கு எரிபொருள் சக்தி உற்பத்தி துறையில வந்து சிறந்து விளங்குதுன்னு சொல்லி நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு பிரதமர் அவர்களே 8000 மெகாவாட் காற்றாலை மூலம் மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க, சூரிய ஒளி மின்சாரம் அதுக்காக அவங்க கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிருந்தேன், 8000 மெகாவாட் உற்பத்தி பண்ணதுக்கு திறன் இருக்கு அப்படிங்கறதுக்கு அவங்களுக்கு பாராட்டு பண்ணி அவங்களுக்கு அவார்டு கொடுக்காங்க. ஆனா 8000 மெகாவாட் உற்பத்தி திறன் இருக்கு, ஆனா 2500 இருந்து 3000 மெகாவாட் காற்றாலை மின்சாரத்தை தான் கொண்டு போறதுக்கு மின்தடம் கிரிட் இருக்கு. அதுக்கு மேல அவங்களுக்கு கிரிட் கிடையாது. அதை வாங்கினா 3.25 ரூபாய். ஆனா இவங்க வாங்குறதெல்லாம் ஜிஎம்ஆர் கம்பெனில வெளிய மார்க்கெட்ல வாங்குறதுக்காக தான் இந்த திட்டங்களை கிடப்புல போடுது. 3000 மெகாவாட் இப்ப உற்பத்தி பண்ணிருக்குன்னா கலைஞர் ஆட்சி காலத்துல மேட்டூர், வடசென்னை, 800 எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னு சொல்லுங்க. 17 ரூபாய்க்கு வாங்கினால ஒரு ஆண்டுக்கு மட்டும் 15,000 கோடி ரூபாய் ஈபிக்கு இழப்பு. திமுக ஆட்சி மின்சாரத்துறை ஆட்சியிலிருந்து இவர்கள் இறங்கி அதிமுகவின் கைகளுக்கு போகிற பொழுது 52,000 கோடி ரூபாய் மின்சாரத்துறையை கடனாளிக்கு விட்டு தான் நீங்க அதிமுக கையில கொடுத்தீங்க. இன்னைக்கு 1 லட்சம் கோடி இந்த மாதிரி மதிக்கிறது இதனுடைய நியாயம். இவங்க மின்சாரத்தை விட்டுட்டு போகும்போது வச்ச கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு வழி இருக்கா? பேங்கர் பணம் கொடுக்காதுன்னு சொல்லலையா? ரிசர்வ் பேங்க் கொடுக்க கூடாதுன்னு சொல்லலையா? இவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிசிட்டியில ஏற்பட்ட எதிர் கடனுக்கு இந்த கடன் தீராமல் அவங்களுக்கு கடனை மேற்கொண்டு கொடுக்காது நோட்டீஸ் கொடுத்து இந்த திவால் நிலையில விட்டுட்டு போயிட்டு இவர் கதை விடுறாரு. கதை எந்த இடத்துல விட்டுட்டு போன மாதிரி இருக்க மின்தடை சொல்ல முடியுமா? இந்த 15 இவர் சொன்னாருங்களே 15 ரூபாய்க்கு எப்படி வாங்க 2 ரூபாய்க்கு அந்த திட்டம் கொண்டு வந்து கருணாநிதி தான் திட்டம் கொண்டு இருக்கிற திட்டத்தில் இருக்கிறது அதை கொண்டு வந்தது அவங்க ஆற்றல தள்ளதே. நீ ஆற்றல தள்ளிட்டு அடிச்சுன்னு போகும்போது லபலபன்னு அடிச்சுன்னு கூக்குரல் போட்டு ஐயோ அடிச்சுன்னு போறேன் பாருங்க அடிச்சுன்னு போறேன் பாட்டு பண்ணா என்ன அர்த்தம்? திட்டத்தை கிடப்புல போட்டு வெளியே ரூபாய்க்கு வாங்குறது 3 ரூபாய்க்கு வாங்குறது 4 ரூபாய்க்கு வாங்குறதுன்றதெல்லாம் 500 மெகாவாட் 400 மெகாவாட் 300 மெகாவாட் குறைஞ்ச அளவு பூரா நாங்க வாங்கிட்டு
முடியாத நேரத்துல அவசரத்துக்கு தேவையானால்தான் அந்த 15 ரூபாய் இடத்துக்கு திடீர்னு ஒரு இது ஏற்பட்டதல்ல. அது கருணாநிதி செய்தது. அவர் எல்லாத்தையும் உண்மையை சொல்லுங்க. அவர் முள்ளங்கி வியாபாரம் பேசுறார், நான் மூங்கல் வியாபாரம் பேசுறேன். முள்ளங்கி 30 நாள்ல வந்துடும், ஆனா மூங்கல் 30 நாள்ல வராது. இப்ப சமீபத்துல தொழில் வளர்ச்சியில தமிழகம் பின்தங்கி இருக்குங்கிற ஒரு புள்ளி விவரம் கூட வெளிவந்தது. தொழில் வளர்ச்சியில எப்பவுமே இத பின்தங்கி பீகார் போன்ற மாநிலங்களை விடலாம் நம்ம தமிழகம் பின்தங்கி இருக்குங்கிற அது காரணம் என்ன வேணாலும் இருக்கும். ஆனா பின்தங்கி இருக்குங்கிற புள்ளி விவரம் சரிதானா? தொழில அவர் ஐயா அவர் தெளிவா சொன்னார், மின்சாரம் உற்பத்திக்கு தேவையான அந்த காரணத்தினால் சில பேர் எங்க வந்துதானுங்க தீரும். இப்ப இவர் சொல்றாரு நோக்கியா போச்சு, அது என்ன அதிமுக மூடிட்டு போன்னு சொன்னோச்சா? எப்படி அது போச்சு? யார் அதுக்கு வரி கட்டலன்னு சொல்லி கேட்டது? எந்த அரசு அது? மத்திய அரசா மாநில அரசா? ஏன் அதை எடுத்துக்கொண்டு போனா? மேக் இந்தியா மேக் இந்தியான்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு இங்கிருந்து ஒரு கோவப்படாதீங்க, ஒரு செகண்ட் உண்மை பேசுனீங்க. அப்படின்னா வரும்போது உங்களுக்கு மாநில அரசு கொண்டு வருது, போகும்போது மத்திய அரசு எடுத்து போயிடுதா? அதல்லங்க, ஒரு வரி போடும்போது ஒரு மாநிலத்தில் ஒரு தொழில் நடத்தினா இப்ப மத்தியாவிட விழுந்து போயிடுச்சுன்றாங்களா, மத்திய அரசால் போச்சுன்றாங்களா, மாநில அரசு போச்சுன்றாங்களா? இல்ல அந்த மத்திய அரசு நிதியமைச்சர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது அதை கேட்கலாம். நீங்க சொல்லிட்டு கேட்கறதில்ல, சொல்லி தெரிவதில்ல. மன்மத இந்த வேலைகள் எங்ககிட்ட வேற ஒரு விவாதத்துக்குள்ள போகும். விவாதம் முடியுமா அது சந்திப்பை பத்தி நீங்க பேசினா வேற விவாதத்துக்குள்ள போகும். அது நம்ம வேணாம். நான் உங்களுக்கு நிறைவு கருத்து கடைசியா வரேன். உங்களுடைய இந்த விவாதத்தோட நிறைவு கருத்து நிறைவு கருத்தா சொல்லணும்னு சொன்னா, இந்த மின்சார கொள்முதல்ல 3 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதை 15 ரூபாய்க்கு வாங்குறது, காற்றலை மின்சாரம் உற்பத்தி ஆயும் தேவையில்லைன்னு சொல்லி நிறுத்தி அந்த உற்பத்தியை நிறுத்தினாங்க. காரணம் அந்த லைன் கேபிள் இல்ல, புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா கேபிள் இல்ல, மின்வழி தடம் அப்படி இல்ல அப்படின்னு அதை எத்தனை வருஷமா போடுவாங்கன்னு தெரியல. அதனால குறைந்த விலையில் கிடைப்பதை குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கு வாங்கறதுக்கு பதிலா 15 ரூபாய்க்கு வாங்குறது என்பது திட்டமிட்டு அது வாங்குறாங்கன்னா அது ஊழல் என்கிற குற்றச்சாட்டை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் தெளிவா சொன்னாரு. பருப்பு வாங்குது, முட்டை வாங்குது, எல்லாத்தையும் தான் சொன்னாரு. அதுக்கு ஒன்றும் நேரடியா பதில் இல்லை. அந்த குற்றங்கள் இருக்கத்தான் செய்து அதற்குரிய பதில் இதுவரை தமிழக அரசுல இருந்து நமக்கு வரல. நான் இறுதியாக மாநிலத்தின் நன்மைக்காக நான் சொல்ல வருகிறேன், ஒரு நாட்டில் சிறு தொழில் வளர்ந்தால்தான் அந்த நாட்டு மக்கள் சீரான வாழ்க்கை தரம் உயரும். அந்த சிறு தொழில் வளரணும்னு சொன்னா அவர்களுக்கு மின்சாரம் தண்ணீர் தாராளமாக கிடைக்கணும். அந்த வசதி இல்லை. லைசன்ஸ் ஃப்ரீயா கொடுக்கணும், அதுவும் இல்லை. பெரும்பாலும் இந்த மின் தடை வருகிற போதெல்லாம் அவர்கள் கோயம்புத்தூர்ல மற்ற இடங்கள்ல எங்கேயுமே ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டார்கள். ஆகையினால சிறு தொழில் வளர்ச்சிக்கு, மிடில் தொழில் வளர்ச்சிக்கு இந்த அரசாங்கங்கள் சரியான முயற்சி எடுக்கவில்லை என்பது நாம் வெளியிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால பெரிய தொழில் வருது, பெரிய தொழில் வருதுன்னா அதுக்குரிய சிறிய தொழில்களை உற்பத்தி பண்ற சிறு தொழில் வளர்ந்தாதான் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அதற்குரிய நடவடிக்கை என்பது தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சரியான திட்டங்கள் இல்லை, தண்ணீர் கிடைப்பதற்கு உண்டான வழியும் இல்லை. அதே மாதிரி சாலை வசதிகளை மேம்படுத்தி இருக்க வேண்டும். மின்சாரம் தாராளமாக கிடைப்பதற்கு உண்டான வழியை ஏற்படுத்த வேண்டும். மாநில அரசு தான் ஒரு கம்பெனி வருவதற்கும் அல்லது வெளியேறுவதற்கும் அந்த வெளியேறாமல் பாதுகாப்பதற்கும் பொறுப்பு என்பதை மட்டும் இங்கே நான் சுட்டி நடுவண் அரசு 1000 இருக்கட்டும், அதை நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு மாநில அரசுக்கு உண்டு. நீங்க அவர் சொன்ன மாதிரி நேரா போங்க, பேசுங்க, என்னங்க கம்பெனி இந்த மாதிரி போயிட்டா இவ்வளவு பேர் பாதிக்கிறானே, நோக்கியா கம்பெனி மூடுறதுனால இவ்வளவு பேர் பாதிக்கிறானே, வரி பாக்கின்னு சொன்னா அந்த வரிக்கு இந்த சலுகை கொடுங்க அப்படின்னு நிர்வாகத்தோட பேசி அதாகிலும் பண்ணலாம். அதெல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகள் மூலதனம் வரணும்னு சொல்றதுக்கு காரணமே இங்க இருக்கிற தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு எல்லாருக்கும் வேலை கிடைத்து எல்லாருடைய
வாழ்க்கை தரம் உயரணும், வருமானம் உயரணும் என்பதுதான் குறிக்கோள். அதுக்கு ஒரு மாநில அரசு முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பண்ணும்போது எந்த விதமான அரசியல் பின்னணியோ அல்லது அரசியல் திணிப்போ அல்லது அரசியல் லாபமோ கருதாமல் வெறும் மாநிலம் தொழில் வளர்ச்சி என்பதை மட்டும் பார்த்தால் இந்த நாடு மாநிலம் செழிப்பாக இருக்கும். நிறைவா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விலைவாசியை குறைப்போம் அப்படின்னாங்க, மின் தட்டுப்பாடை போக்குனாங்க, எதுவுமே பண்ணல. அதுக்கு மாறா மணல் எடுக்கிறாங்க அப்படின்னா 300 ரூபா கவர்மெண்ட்டுக்கு வருது, 3000 ரூபா ஒரு யூனிட்டுக்கு போகுது. முன்னால ஆர்வசாமி நடத்தினாரு, படிக்காசு நடத்தினாரு, இப்போ ஓபிஎஸ்க்கு சொந்தக்காரர் ராமச்சந்திரன் நடத்துறாரு. மணல் எங்க வேணாலும் அள்ளிக்கிடலாம், எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கிடலாம். 9 கோடி ரூபாய் எனக்கு தினம் தந்துரு. சிமெண்ட் 240 ரூபாய்க்கு திமுக ஆட்சியில விற்கும் போது விலை குடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு 400 கோடி ரூபாய், இன்னைக்கு 400 கோடி, நான் சொல்றேன் 400 கோடி ரூபாய், இன்னைக்கு 400 ரூபாய்க்கு ஒரு முறை உங்களுக்கு பதிலுக்கு டைம் கிடைக்குமா சொல்லுங்க. 400 ரூபாய்க்கு ஒரு முறை சிமெண்ட் 400 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்கிறாங்க. இந்த அரசு 400 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சிமெண்ட வாங்கி 190 ரூபாய்க்கு தாரேன்னு சொல்லி அதுலயும் முறைகேடு நடக்கு. சிமெண்ட்ல மட்டும் 10 கோடி ரூபாய் கிடைக்கு. இப்படி பணங்கள் தினம் கொடுத்துட்டா போதும். அதே மாதிரிதான் தொழிற்சாலை நடத்திக்கிட்டு இருக்கவங்களையும் அந்த நடத்த வாரவங்க கிட்டையும் இவங்க கொடுக்கிற நெருக்கடியில தான் தொழிற்சாலைகள் எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிருக்கு. அதே போல சோலார் கரண்ட் வருஷத்துக்கு 1000 மெகாவாட் நாங்க இதுவரை ஒரு மின் திட்டமும் அவங்க கொண்டு வரல. கவர்னர் உரையில சொல்லியிருக்க 3000 மெகாவாட்டும் கலைஞர் ஆட்சி காலத்துல முடிக்கப்பட நிலையில இருந்தது தான் அந்த திட்டத்தை தவிர இவங்க புதிதா ஒரு திட்டம் கூட கொண்டு வரல. ரெண்டு செய்திகள் ஆளுநர் உரையில வந்து 2 செய்திகள் மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று, தமிழகத்துல ஒரு 1000 அரசு பள்ளிக்கூடங்கள் போதிய அளவு மாணவர் சேர்க்கை இல்லைங்கிறதுக்காக பள்ளிக்கூடங்கள் மூடியிருக்கிறார்கள். இனிமேலாவது அதை செய்யாமல் அந்த அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தி மாணவர் சேர்க்கை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நான் மக்கள் மத்தியில் சொல்வதற்கும், இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு ஆளுநர் சொல்லியிருக்காங்க. அந்த 100 நாட்கள் திட்டம் முன்னால் 385 ஒன்றியங்கள் நடந்தது. ஆனால் இன்றைய தேதியில் 98 ஒன்றியங்களில் மட்டும்தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தவறான பதிவு. 2வது, இந்த சட்டமன்றத்தை பத்தி 4 நாள் தான் நடக்குதுன்னு சொன்னீங்க. அதை விட இந்த திருவரங்கத்திலே 1 மாத காலம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் போனதுக்கு பிறகு இங்க ஒட்டுமொத்த தமிழக நிர்வாகமும் ஸ்தம்பித்து போயிருந்த கவலையோடு தான் என்னுடைய பேச்சு. அதாவது தொழில் செய்யறதுக்கு 1 மாசத்துக்குள்ள நீங்க தேவையான இது நாங்க கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். மின்சாரம் தட்டுப்பாடு என்பது போயாச்சு. போன்னு தினந்தோறும் இங்க இருக்குது இந்த அரங்கம். இந்த அரங்கத்தில் எத்தனை நேரம் எவ்வளவு நேரம் மின்சாரம் இல்லாம பற்றாக்குறையால் நான் கிராமத்துல தான் இருக்கேன். பார்க்கிறேன், எனக்கு விவசாயம் இருக்குது, பம்ப் செட் இருக்குது, மோட்டர் பங்கு நாங்க அனுபவிக்கிறோம். அப்படியா எங்கே இன்னும் அந்த மாதிரி இல்லை. 2, மின்பாதை மத்திய அரசு மாநில அரசு இருக்கிறது போட்டு முடிச்சுட்டாங்க. மேக்சிமம் இனிமேல் அது வரும். தட்டுப்பாடுன்றது குறையறதுனால நம்ம வேறு மாநிலங்கள் இருந்து வாங்குறது. நான் சொன்ன கிரிட் காற்றாலை கிரிட் இல்லைன்னது, இது வெளி மாநிலத்திலிருந்து வாங்கக்கூடியது. ஏன் இப்படி குறுக்கிட்டு பேசுறீங்க? சேரக்கூடாது. கிரிட் வெளி மாநிலத்தில் கரண்ட் வாங்கக்கூடியது. அந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் போய்கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் இப்பொழுது கூட பேசியிருக்கிறார்கள். அந்த முதலாளிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். ஆகவே எந்த காலத்திலும் எதிர்காலம் வழி உள்ளதாகவே நல்ல நிலையிலே இருக்கும். தமிழகம் இந்திய துணைக்கண்டத்தில் தனித்தன்மையோடு தலைநிமிர்ந்து நிற்கும். யாரும் அச்சப்பட தேவையில்லை. அவர்கள் விட்ட குறை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவோம். 2014 நம்ம பாராளுமன்ற பார்முலா படி நாட்டுல நல்லா நடந்துகிட்டு இருக்கு. பணமும் கொடுத்து அவன் பேரையும் எழுதி போன் நம்பரையும் வாங்கி வச்சுட்டு அமைச்சர்கள்லாம் திருவனந்தபுரத்துல உனக்கு பணம் வந்தா ஓட்டு ஏன் குறைஞ்சிருக்கு, 1000 ஓட்டு கொடுத்தோம். யார் இது பேசுறது? திருமங்கலம் பெண்ணாக திண்டுக்கல்ல இருந்து பாக்குறோம். 6 மாசம் திண்டுக்கல்ல இருந்து பாக்குறோம். ஆளுநர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் உண்மையானதா அல்லது புகழ்ச்சியானதா? இது எவ்வாறு இருக்க வேண்டும்? அல்லது எல்லா ஆட்சி காலத்திலும் ஆளுநர் உரை என்பது ஆளுங்கட்சி எழுதி தருவதை படிப்பதாக மட்டும் இருக்கிறதா? இது ஒரு நல்ல மரபா? இதை எவ்வாறு பார்க்க வேண்டும்? சட்டமன்றம் எவ்வளவு நாட்கள் நடைபெற வேண்டும்? கூடுதலான நாட்கள் நடைபெறுவது நல்லதா? அல்லது இது பொருளாதார செலவு,
வீண் செலவு, மக்கள் நேரம் வீணாகிறது என்பதால் குறைப்பது நல்லதா? இதை எதிர்க்கட்சிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஆளுங்கட்சிகள் எந்த அளவு ஜனநாயக மரபை பின்பற்ற வேண்டும் என்பதெல்லாம் குறித்து வரலாற்று தரவுகளுடனும் முந்தைய காலத்தில் இருந்தும் இப்போது வரையும் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நமது விவாதத்துக்கு வந்திருந்த ஆளுமைகள் மிக அழகாகவே எடுத்துரைத்தார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் காரை செல்வராஜ் அவர்களுக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய மருத்துவர் சமரசம் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மூத்த அரசியல் பார்வையாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் பலராமன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் ஒரு விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தர்.